ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், சார்ட் பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் இல்லாம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியமோட பிஹேவியர் அண்ட் தென் நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட்டோட பிஹேவியர மேத்தமேட்டிக்கலா நம்ம எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு நம்மளோட சேனல் அப்படிங்கிறது குடுக்கும். ஸோ நம்மளோட சேனல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா நீங்க ஸ்டடி பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ லைக் பண்ணிட்டு, ஸ்கிப் பண்ணாம நான் சொல்ல வரக்கூடிய கான்செப்ட்ட ஃபுல்லா கேளுங்க. நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் குடுக்குறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேட்ஜ நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். வியூவர்ஸ் ஆகிய நீங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸ்ல ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிறத பத்தி டெசிஷன் எடுங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கி. வியூவர்ஸ் ஆகிய நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் நானும் என்னோட சேனலும் பொறுப்பாக மாட்டோம். நான் இன்னைக்கு பொதுவா ஒரு சார்ட்ட பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்கலாவும், லாஜிக்கலாவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். அந்த லாஜிக்கலாவும், மேத்தமேட்டிக்கலாவும் இருக்கக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இந்த ஒரு வீடியோவ நான் ரெக்கார்ட் அப்படிங்கிறது பண்றேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பாயிண்ட் மினிமம் ஹை அண்ட் லோ வைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? நிஃப்டி 50 ஒரு வாரத்துக்கு மினிமம் 600 பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹை டூ லோ அப்படிங்கிறது மூவ் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இந்த ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த ரேஞ்ச் எங்கிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு வாரத்தோடைய முதல் நாள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, அங்கிருந்து தான் நமக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு வீக்லியோட ஸ்டார்ட்டிங் டே எங்கிருந்து இருக்கு அப்படின்னா, மண்டே அப்படிங்கிறதுல இருக்கு. அப்போ மண்டேவோட ஓப்பனிங்ல இருந்து தான் நமக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ மண்டே ஓப்பனிங்க நம்ம மார்க் பண்றோம். இதுதான் மண்டேவோட ஓப்பனிங். மே 4ஆம் தேதி. இங்கிருந்து ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா, ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஹை வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாரி ஓப்பன்ல இருந்து லோ எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து சேம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, நமக்கு நிஃப்டி 50 ஆவரேஜா 600 பாயிண்ட்ஸ் அல்லது 600 பிளஸ் பாயிண்ட்ஸ் வீக்லி ஹை அண்ட் லோ இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 200 பாயிண்ட் 200 பிளஸ் 200 400 அப்படின்னு ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எங்க? இந்த ஒரு லோ இந்த ஒரு ஹையுக்கும், இந்த ஒரு லோவுக்கும் மிட்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது, ஒண்ணு மார்க்கெட் வந்து ஹைய பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, லோவ பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணணும். அப்படி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டும் தான், பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ மார்க்கெட் வந்து கவர் அப்படிங்கிறது பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? இப்போ மார்க்கெட் வந்து 400 600 பாயிண்ட் நமக்கு மூவ் ஆகணும். ஆனா மார்க்கெட் வந்து சென்டர்ல இருந்து மேல 200 பாயிண்ட் மூவ் ஆயிட்டாங்க. கீழ 200 பாயிண்ட் மூவ் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம இத ஒரு பாக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி 400 பாயிண்ட் தான் மார்க்கெட் ஹை டூ லோ கிரியேட் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் நமக்கு வந்து 600 பாயிண்ட் மூவ் ஆகணும். அப்போ ஒண்ணு மேல பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி இல்லன்னா கீழ நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணணும். அப்போ ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட பிஹேவியர வச்சு மார்க்கெட் மோர் புரோபபிலி ஹைய பிரேக் அவுட் ஆகறக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? இல்ல லோவ பிரேக் அவுட் ஆகறக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து ரெக்கார்டிங் வீடியோஸ் அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸ் புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க ஜாயின் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஹைய எடுத்துக்கணும். 24,290 கால்குலேட்டர் எடுத்துட்டு நம்ம போட்டுக்கிறோம். 24,290 பிளஸ் லோ எடுத்துக்கணும். லோ என்ன அப்படின்னா 23,882 23,882 இதை எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இது நம்ம எடுத்தோம் அப்படின்னா மட்டும் தான் நமக்கு எந்த ஸ்ட்ரைக்க நமக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா 26,086 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ நான் 24,086 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரைக் சூசிங் அப்படிங்கிறது பண்றேன். 24,086 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரைக் சூசிங் அப்படிங்கிறது பண்றேன்.
அப்போ நம்மளோட ஓன் ஸ்ட்ரைக் சூசிங் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் சூசிங் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய 2 ஸ்ட்ரைக் 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியமும், 23,950 புட் ஆப்ஷன் பிரீமியமும். இதுக்கு மேல நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா உள்வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சார்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் மேத்தமேட்டிக்கலா தான் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்றோம் அப்படிங்கிறத விட, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம எப்படி கையாண்டா நம்ம மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும் அப்படின்னா, ஆப்ஷன் பிரீமியம் லோ பிரைஸ்ல நமக்கு ட்ரேட் ஆகணும். அந்த லோ பிரைஸ்ல நமக்கு ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு மேத்தமேட்டிக்கலி இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா, மோர் புரோபபிலி மார்க்கெட் அந்த சைடு போறக்குண்டான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ஷன் பிரீமியம் லோ பிரீமியம்ல நமக்கு ட்ரேட் ஆகணும். அந்த லோ பிரீமியம்ல நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது, அந்த பிரீமியம் நமக்கு ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கலா நமக்கு சிக்னல் குடுத்துச்சு அப்படின்னா, மோர் புரோபபிலி மார்க்கெட் அந்த சைடு போறக்குண்டான சான்சஸ் நமக்கு நெறைய இருக்கு. இத வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப நான் ஒரு 2 வீக்ஸோட அனாலிசிஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரத்திலயும், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய வாரத்திலயும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. ஓகே. இப்போ ஒரு கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு எடுத்துட்டோம். ஒரு புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டோம். இவங்களுக்கும் ஹை அண்ட் லோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இவங்களுக்கும் ஹை அண்ட் லோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இவங்க லோல இருக்கும்போது, புட்டோட ஹைய பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புட் ஆப்ஷன் பிரீமியம் லோல இருக்கும்போது, காலோட ஹைய பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் பிரீமியம் நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? கால் ஆப்ஷன் பிரீமியம் லோல இருக்கும்போது, புட்டோட ஹைய பிரேக் பண்ணாங்கன்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங்கு. புட் ஆப்ஷன் பிரீமியம் லோல இருக்கும்போது, காலோட ஹைய பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு புட் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக். ஸோ 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்ட்ராடே ஹை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 238 அப்படின்னு இருக்கு. 238 அப்படிங்கிறத 950 புட்டுல நான் டிராப் பண்ணணும். 238 அப்படிங்கிறத. 238 அப்படிங்கிறத நம்ம டிராப் பண்ணிட்டோம். 950 புட் ஆப்ஷன் பிரீமியம் அந்த லெவலுக்கு மேலேயே போகல. அப்ப புட் ஆப்ஷன் பிரீமியம் லோ பிரைஸ்ல தான் இருக்காங்களே தவிர்த்து, அவங்க ஸ்ட்ராங் ஆகல அப்படிங்கிறது நமக்கு இண்டிகேட் பண்ணிருச்சு. அப்போ புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறுனதுக்கப்புறம், கண்டிப்பா கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து லோ பிரைஸ்க்கு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அப்போ 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நம்ம என்ன வேல்யூ டிராப் பண்ணணும்? 23,950 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்ட்ராடே ஹை 176 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இந்த ஒரு வேல்யூ எத்தன மணிக்கு கிடைக்குது அப்படின்னா, 1 மணிக்கு கிடைக்குது. அப்போ ஆஃப்டர் 1:00 தான் 176 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நம்ம டிராப் பண்ணணும். 174 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இந்த இடத்துல சாரி 174 176 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு ஹிண்ட் அப்படிங்கிறது தரேன். ஸோ 176 அப்படிங்கிறது புட்டோட ஹை. அண்ட் தென் 135 அப்படிங்கிறது காலோட லோ. இப்போ நம்ம இந்த 2 வேல்யூவும் வச்சு புட்டுல ஒரு வேல்யூவும், காலுல ஒரு வேல்யூவும் நம்ம டிராப் பண்ணுவோம். அது என்ன வேல்யூ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. நான் மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல புட்டோட ஹை 176 அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிட்டேன். அதே மாரி 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்ட்ராடே லோவையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்ப இந்த 2 வேல்யூவையும் நம்ம மேத்தமேட்டிக்கலி ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா, சாரி 2 ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர நம்ம கால்லையும் சரி, புட்லயும் சரி நம்ம டிராப் பண்ணி, அதுக்கு அடுத்து தான் ஃபர்தரா நம்மளோட அனாலிசிஸ் அப்படிங்கிறதே நம்ம பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் தான் இந்த இடத்துல மார்க்கெட் இன்னைக்கு அந்த அன்னைக்கு ட்ரேட் ஆகும்போது லோ பிரைஸ்ல இருக்கும்போது, நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங் ஆகுறாங்களா? புட் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங் ஆகுறாங்களா? 238க்கு மேல புட் போகவே இல்ல. ஆனா புட்டோட ஹைக்கு மேல கால் ஆப்ஷன் பிரீமியம் போறாங்க. அப்ப யார் ஸ்ட்ராங் ஆகுறாங்க? கால் ஆப்ஷன் பிரீமியம் தான் நமக்கு ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அப்போ மார்க்கெட் மோர் புரோபபிலி நமக்கு எந்த சைடு போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு? கால் சைடு.
அப்போ கால் சைடு போகுது அப்படின்னா, மார்க்கெட்ல ஹை பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? இல்ல லோ பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்களா? ஹை பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கு. மார்க்கெட்ல இந்த லோ பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? அப்போ இத ஒரு செல்லர்ஸ் இத ஒரு செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் பிரீமியம செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் கீழ இறங்குற வரைக்கும் தான் அவங்களுக்கு புராஃபிட். மார்க்கெட் கீழ இறங்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க வந்த புராஃபிட்ட புக் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க. இப்போ நம்ம லாஜிக்காவும் சரி, மேத்தமேட்டிக்கலாவும் சரி, மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வரும்போது, டூ த கோர் நமக்கு இந்த லோ பிரேக் அவுட் ஆகறக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. இந்த ஹை பிரேக் அவுட் ஆகறக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகம் அப்படிங்கிற மாரி, நமக்கு இந்த 2 பிரீமியமும் நமக்கு சொல்லிருச்சு. அப்ப இத பேஸ் பண்ணி பார்க்கும்போது, மார்க்கெட் கீழ போகாது, மேல தான் போகும்னு தெரிஞ்சா, நம்மளே இப்போ நீங்க ஒரு பை பண்ணி வச்சிருக்கீங்க கால. மார்க்கெட் மேல போகாது, கீழ தான் இறங்கும்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? கால செல் பண்ணுவீங்க. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, கால செல் பண்ணவங்க மார்க்கெட் கீழ இறங்காது, மேல தான் போகுதுன்னு தெரிஞ்சா, செல் பண்ணவங்க பை பண்ணுவாங்க. அதனுடைய இம்பாக்ட் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிக் கேண்டில். ஸோ மார்க்கெட்ல எவரி பிக் கேண்டில் வரும்போதும், அதுக்கு பின்னாடி மேத்தமேட்டிக்கலா, லாஜிக்கா கண்டிப்பா ஒரு ஆன்ஸர் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆன்ஸர நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுகிட்டு மார்க்கெட்ட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் தான், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல உங்களால சர்வே அப்படிங்கிறது பண்ண முடியும். இப்போ இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கலாம். 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் 135 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. நமக்கு ஸ்பாட் சார்ட்ல இவங்க வச்சிருக்க ஹை என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, 24,288. அப்போ இவங்க அந்த 88 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு மேல இருக்காங்க கால் ஆப்ஷன் பிரீமியம். ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 88 அப்படிங்கிறது கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஐவி லெவல். ஓகேங்களா? அப்போ நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியமும் 88க்கு மேல இருக்கு. அதே மாரி காலோட ஐவி லெவல் 88க்கு மேல தான் புட் ஆப்ஷன் பிரீமியமும் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 88 கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, கம்பல்சரி புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 88க்கு கீழ வரணும். இவங்க இந்த 88க்கு கீழ வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஒரு செல்லிங் பிரஷர் அப்படிங்கிறது கிடைக்குதுங்களா? 23,950 புட்ல இந்த 88க்கு கீழ வந்ததுக்கப்புறம், இந்த கேண்டிலோட சைஸ மட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே, எவ்வளோ பெரிய சைஸ் அப்படிங்கிறது பாருங்க. அதே மாரி இவங்களோட டைமிங் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 12:20 சாரி 1:20, 2:20 அந்த 2:20க்கு கால் ஆப்ஷன் பிரீமியம்னு அந்த சைஸ் ஆஃப் தி கேண்டில் அப்படிங்கிறது பாருங்க. அந்த 23,200 கால்ல 88 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எந்த அளவுக்கு மார்க்கெட்ல இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது, உங்களுக்கு மேத்தமேட்டிக்கலா இந்த மாரி அனலைசிஸ் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான், உங்களால மார்க்கெட்ல எப்ப ஒரு பெரிய கேண்டில் வர்றக்குண்டான வாய்ப்பு இருக்கு, எப்ப ஒரு பெரிய கேண்டில் வர்றக்குண்டான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களால செப்பரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். 23,200 பிளஸ் 88 இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை. அப்ப 2 பேருமே காலும் 88க்கு மேல, புட்டும் 88க்கு மேல இருந்தாங்கன்னா, அந்த 88 யாரு வந்து வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. 24,200 கால் ஒண்ணு 88க்கு மேல இருக்கணும். எக்ஸ்பீரியட் அன்னைக்கு குளோசிங் அப்போ. அப்படி இல்ல அப்படின்னா 23,950 புட்டு 88ல குளோஸ் ஆகணும். இல்ல 88க்கு மேல இருக்கணும் எக்ஸ்பீரியட் அப்போ. 2 பேருமே 88ல குளோஸ் ஆக முடியுமான்னு கேட்டா, இம்பாசிபிள் புரியுதுங்களா? ஸோ அப்ப 2 பேருமே 88க்கு மேல இருக்காங்க. அப்ப யாராச்சும் ஒருத்தங்க 88க்கு கீழ வந்தா தான் ஃபர்தரா மொமெண்டம் கால் சைடு வந்து ஹெவியா நமக்கு நடக்கும். இப்ப கால் 88க்கு கீழ வந்திருந்தாங்க அப்படின்னா, புட் சைடு நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சு மார்க்கெட்ட அனாலிசிஸ் பண்ணும்போது தான், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரும். புரியுதுங்களா? ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க கம்ப்ளீட்டா மேத்தமேட்டிக்கலா லேர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸ் புரொவைட் பண்றோம். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து டோட்டலா 3 டேஸ் தான் இருக்கும். ரெக்கார்டிங் வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 2 வீடியோ தான் குடுப்போம். நம்ம வந்து பேசிக்கான விஷயத்தெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். இந்த மாரி விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன் டெப்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிப்பீங்க. நம்ம எப்படி ஸ்ட்ரைக் சூஸ் பண்றோம்? எந்த மாரி அனாலிசிஸ் பண்றோம்? ஐவி லெவல்ல நம்ம எப்படி யூஸ் பண்றது? சப்ளை அண்ட் டிமாண்ட எப்படி யூஸ் பண்றது? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோட்டல் கான்செப்ட்டே.
ஸோ ரொம்ப கஷ்டமும் கிடையாது. புரியுதுங்களா? அதே மாரி இது ரொம்ப ஈஸி. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக பிராக்டிஸ் பண்ண நமக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்டின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோவ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணாதவங்க உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீக்கோட அனாலிசிஸ் குடுக்குறோம் அப்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஒரு வீடியோக்கு மினிமம் 500 பிளஸ் கமெண்ட்ஸ் அண்ட் தென் 500 பிளஸ் லைக்ஸ் வந்துச்சு அப்டின்னா, இன்னொரு வாரத்தோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம குடுக்குறோம். புரியுதுங்களா? நம்ம வந்து பேக் டெஸ்டிங் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த மாரி விஷயத்தெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவ பார்த்துட்டு, அப்படியே போய் லைவ்ல வந்து நீங்க உட்காராம, வீடியோவ பார்த்துட்டு இத ஒரு ஐடியாவா எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்ட வச்சு ஒரு ஐடியாவா எடுத்து, இந்த ஐடியால நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் மார்க்கெட்ல உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்னோக்கி போக முடியும். ஓகே. நன்றி ட்ரேடர்ஸ். மறுபடியும் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.